பாட்டு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சார், ஹாய் ஹாய், வெல்கம். இப்போ நான் சூஸ் பண்ணுறது வந்து நல்ல சூப்பராக இருக்குது. இனிமேட்டு இங்கே ஃபன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டீம் பசங்க வந்துன்னு இருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 8 மணி கரெக்டாக ஒரு 10 மணிக்கு இதே வீடியோவில் நான் வருவேன். அப்போ எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். ஈவினிங் ஆகிடும். டிவி ப்ரோக்கன் ஆச்சுன்னா 5000 ரூபாவா, வாமிட்டிங் க்ளீனிங் சார்ஜ் பண்ணோம்னா 500 ரூபா, ரிமோட் மிஸ்ஸிங் சார்ஜ், ரிமோட் மிஸ் ஆனால் 500 ரூபா. சாமானை வச்சு சாயந்தரமாக நம்ம பண்ணலாம். ஓகே, அடுத்த அவுட்டிங் நம்ம பிளான் பண்ணிடலாம். மூட்டு கொடுத்துருவாங்க. மீல் மேக்கர். ஓகே, லஞ்சு வந்து வெஜ்ஜு குருமா, நானுக்கு. ஓகே, வெஜ்ஜு புலாவ். ஓகே, வரியா? ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் செங்கை வாசி vlogs. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈசிஆரில் இருக்க கிராண்ட் உஷன்யா பீச் ரெசார்ட்டு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு ஜாலி ஒன் டே ட்ரிப் மாதிரி. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து கெட் பண்ணுற மாதிரி. இந்த பீச் ரெசார்ட்டில் உள்ள என்னென்னலாம் இருக்குது, ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம கூட வந்து மிஸ்டர் குமரவேல் இருக்கார். எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஹாய் எவ்ரி ஒன். ஃபஸ்ட் டைம் கூட வந்திருக்கீங்க. ஆமாம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணால் இந்த vlog எப்படி இருக்கும்? நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். ஹாப்பியாக ஒரு ட்ரிப் இது. எப்படி போட்டுன்னு பார்க்கலாம். வெயிட் அண்ட் சீ. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல்லே இதுதாங்க ஃபஸ்ட்டு ரெசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவாக இருக்க போகுது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய நம்ம ரெசார்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வழி தெரியாமல் பக்கத்து சைடில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஹாய் சார், ஹாய் ஹாய், வெல்கம் டு த ரெசார்ட். போயிட்டியா நீ? பக்கத்தில் தானே இருக்கு. என்ன இங்கே சார்? என்ன இங்கே நீங்கள் தான் சொல்லலாம். சொல்லுங்க. பார்ட்டி பண்ணலாம் சார். பார்ட்டி பண்ணலாம். சொல்லலாம் சார். அப்படியே போகலாம். போய் நான் வந்துடுறோம். நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு எங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வீக் ஆஃபு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். மக்களே வாங்க உள்ளே போகலாம். இப்போது கிராண்ட் ஓஷன் பீச் ரெசார்ட் உங்களுக்காக. இதுதான் அதோட சூப்பரான என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ மணி ஒரு 7:40 ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு குழு வரவேற்பு நமக்காக. உள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய கொலீக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பயங்கரமான டிராஃபிக் இந்த ஏரியாவில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா காரைக்குடி ஹோட்டல் இருக்குது. லெட்ஸ் கோ. ஆல்ரெடி வந்தவங்க எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன். இப்போ எதுக்காக நாங்கள் ரிசப்ஷன் இங்கே வெயிட் பண்ணுறோன்னா, எங்கள் டீம் ஒரு 50 மெம்பர்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கோம். அதில் வந்து இன்னொரு கொஞ்சம் பேர் வந்துன்னு இருக்காங்க. அதனால் வி ஆர் வெயிட்டிங். அப்புறம் வந்து ப்ரூஃப்லாம் கொடுத்து தான் உள்ளே போனோம். என்ன ப்ரொசீஜர் இருந்தாலும் அதுக்காக எங்கள் டீம் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். டீம் காமிங்க. இப்போ தான் இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது. 2 வில்லா, ஒரு 2 ஹட்டு, ஒரு 2 ஹட்டு, ஒரு வில்லா. ஸோ இங்கே தான் ரிசப்ஷனாக இருக்கும். இங்கே தான் நம்மளோட ஃபன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டே டியூன். ஹாய் சார். ஹாய். இதுதான் பிரவீன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரவீனோட ஆட்டத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கரெக்டாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 8 மணி கரெக்டாக ஒரு 10 மணிக்கு இதே வீடியோவில் நான் வருவேன். அப்போ எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இது 204. இது வந்து வில்லா ஹட்டு சார். அது மூணுமே ஹட்டு தான். ஓகே. சார் காமிச்சு
அப்போ வில்லாது படித்து சொல்லு பார்த்தாலே தெரியும் ஐயா. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பாட்டில் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா 1000 ரூபாவா, டிவி ப்ரோக்கன் ஆச்சுன்னா 5000 ரூபாவா, வாமிட்டிங் க்ளீனிங் சார்ஜ் பண்ணோம்னா 500 ரூபா, ரிமோட் மிஸ்ஸிங் சார்ஜ் ரிமோட் மிஸ் ஆனால் 500 ரூபா, ரூமு ஃபர்னிச்சர் ப்ரோக்கன் ஆச்சுன்னா 3000 ரூபா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பஃபட் அண்ட் ஸ்விம்மிங் பூல் ஏரியா நாட் அலோடு ஃபார் ட்ரிங்க்ஸ். ஆஃப் நியூடு நாட் அலோ ஃபார் பஃபட் ஏரியா. பாதி துணியோட போகக்கூடாது. பஃபட் ஃபுட்டு நாட் அலோ ஃபார் ரூம்ஸ். பஃபட் ஃபுட்டு அங்கேருந்து தான் சாப்பிட்ணுமா, என்ன போதையாக இருந்தாலும் அங்கேருந்து தான் சாப்பிட்ணுமா. பஃபட் ஃபுட்டு மெயின் கோர்ஸ் அன்லிமிட்டெட், ஸ்டார்டர் லிமிட்டெட். முக்கியமான நான்வெஜ் ஐட்டம்லாம் லிமிட்டடாக, மெயின் கோர்ஸும் அன்லிமிட்டடாக. டிஃபன் கரியர் ஃபுட் அட் ரூம் சர்வீஸ் இஸ் செப்பரேட் சார்ஜஸ். டிஃபனில் போட்டு போனால் செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். லஞ்ச் டைமு 1லேருந்து 3, நைட்டு டின்னர் 8 to 9. ஸ்டில் நாங்கள் வந்து இப்போ வெளியே தான் நிற்கிறோம். இன்னும் உள்ளே போகல. உள்ளே போயிட்டு என்ன ஃபன் ஷார்ட்டாக நீங்களே பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஹட்டுக்கு போகலாம். இதெல்லாம் வில்லா டோட்டலாக 3 ஹட்டு 2 வில்லா வரும். ஹட்டு 2 வில்லா. ஓகே. ஸோ ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு. ஸோ கீ வாங்கியிருக்கோம். மொத்தமாக 3 ஹட்டு 2 வில்லா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹட்டு போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் ரூம் நம்பர் 204. ஆல்ரைட் மக்களே, நம்ம வந்து ஹட்டுக்கு வந்தாச்சு. மொத்தமாக 3 ஹட்டு 2 வில்லா வந்து புக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் கேட்டிங்கன்னா மொத்தமாக 50 பேருங்க. செம்ம ஃபன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி சின்ன ரூம் டூர் நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹட்டோட ரூம் டூர். உங்களுக்கு உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. இங்கே வந்து பெட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பேக்ஸ் ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அங்கே வந்து ஒரு கண்ணாடி, ஏசி ரன்னிங் கண்டிஷன், டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி டைனிங் டேபிள் மாரி இருக்குது. சேரு, கபோர்டு. கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா தலைகாணி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 204. இப்போ நம்ம வந்து 208 கிட்டே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்களேன். நைட்டில் ப்ளசண்ட்டாக நிறைய ஹட்ஸ் இங்கே இருக்குது. நைட் வியூ. 208 இங்கே இருக்குது. 8 கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் மாதிரி வாங்க. இந்தாங்க ஹெல்மெட்லாம் வச்சு எப்படி திறக்கிறது. இந்த பவுச்சில் அழகாக ஸ்கீ, அப்புறம் ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி காலையில் சன்ரைஸ் பார்க்குறது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயா என்ன ஐயா பண்ணுறீங்க? 2 லாக் போட்டிருக்காங்க போல். நான் 1 லாக் நினச்சிட்டு வந்துட்டேன். வெல்கம். கீ அது சொருவியா? இந்த ரூம் சூப்பராக ஐயா நம்ம பார்த்தீங்கன்னா 208 வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருந்த நம்ம ரூம். இங்கே நம்ம ஆர்ட் போடலாம். ஏசி எல்லாம் ரன்னிங். சூஸ் பண்ண ரூம் இது பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்த ரூம். நான் சூஸ் பண்ண ரூம் இது நல்ல சூப்பராக இருக்குது. இனிமேட்டு இங்கே ஃபன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டீம் பசங்க வந்துன்னு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் ஹேவ் ஃபன். சொல்லு ஃபஸ்ட்டு. சாவி எங்கன்னா வைங்கய்யா பத்திரமா. ஆல்ரைட் மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டின்னர் போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். பஃபே சூப்பராக இருக்க போகுது. எங்கள் டீமில் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் வழி தெரியாமல் போயிட்டாங்க மட்டும் தான். பேட் ஃபெலோ. லொக்கேஷன் ஹாய் சொன்னாரா? ஹாய் கார்த்தி ப்ரோ, ஹாய் சொல்லுங்கள். அதெல்லாம் நாங்கள் அந்த கேட்டு வழியாக திறக்கலை. நீங்கள் இல்லை அந்த கேட்டு வழியாக அந்த கேட்டு வழியாக சொல்கிறீங்களா? டின்னர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டின்னர் டைம். தண்ணி கை கழுவிடு. கூப்பிடவே இல்லை டின்னருக்கு. எங்கேயா போகிறீங்க எல்லாம்? குமரா மிஸ்டர் குமரவேல் எங்கே போகிறீங்க?
ஹாய். ஹலோ சார். ஹலோ சார். ஹாய். ஹலோ சார். ஹாய் 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 சார் ஹாய் சார். ஹாய். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே வாங்கிட்டோம். சரி நான் வாங்கிட்டு தானே எடுத்துக்கிட்டு இங்கேயே உட்காந்துருவோமா? ஏசி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க மேலே. நாங்கள் ரூம் எப்படி இருக்கு? ஹாய் 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 ஹாய். சார் ரூம் அந்த பக்கம் ஹட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவனுக்கு கேளுங்க. பிடிச்சி மேனிக்கு நிற்கிறீங்களே, என்ன விஷயம்? பிடிச்சி மேனிக்கு ஜாலியா ரைஸ் நல்லா தான் இருக்குல்ல? வரைக்கும் நல்லா இருக்கு. வாந்தி எடுக்காம இருந்தா சேர்த்தான். அவ்வளோ ஐயா ரிமோட்டா? இப்போ நின்று நடக்கிறேன் இப்போவே. நாங்கள் எல்லாருமே வந்து பின்னாடி போயிட்டு ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பீச் ஒட்டின ரெசார்ட்டு. நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க இப்போவே. நல்லா குளுன்னு இருக்குது. எங்கால எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாரு. ஐயா இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிவிடுங்க, எல்லாரும் பார்த்து லைக் போட்டுருவாங்க. ஓகே சூப்பர். மார்னிங் எடுத்தால் ஆக்சுவலி எங்களுக்கு பக்கத்து ரெசார்ட்டில் டிஜே போதா இல்லை எங்கள் ரெசார்ட்டில் தான் டிஜே போதான்னு தெரில. பாட்டு சவுண்டு மட்டும் கேட்குது. ஐயா பீச் சவுண்டு கேட்குதா? கடல் அலை கேட்குது. வாவ், செம்ம க்ளோஸ் டு பீச்சுங்க. நம்ம ஐஸ் இங்கே பாருங்களேன், சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கான ஒரு டின்னர் பஃபே ரெடியாக இருக்குது. யூ கேன் ஹாவ் அ குட் டின்னர் ஹியர். நல்ல ஸ்பேஷியஸான ரெசார்ட்டுங்க. அந்த பக்கம் நம்ம திருப்பக்கூடாது. ஆக்சுவலி எங்களுக்கு பக்கத்து ரெசார்ட்டில் வந்து டிஜே சவுண்டு கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. வாவ் சூப்பர் ப்ரோ. இப்போ தான் நீ கரெக்டான விஷயம் காமிச்சிருக்கேன். பீச் வியூ பக்கத்தில் ஸ்விம்மிங் ஃபுல்லு. குளிக்கலாம். யாருண்ணா போய் குளி? உள்ள அங்கே குளி, இங்கே குளி. அது ஒரு சைடு தூங்க, நம்ம ஒரு சைடு தூங்க. செம்ம க்ளோஸ் டு பீச்சில் இருக்கோங்க நம்ம. ஆக்சுவலி இந்த பக்கம் தான் பீச்சு. அப்படியே நேர் ஆப்போசிட் உங்களுக்கு ரெசார்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நைட்டில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மார்னிங்கில் சன்செட், ஐயோ சாரிங்க, மார்னிங்கில் சன்ரைஸ் பார்க்குறதே நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்கும் போது இந்த வியூ. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ கோவா ஃபீல் கொடுக்குதுங்க. பாகா பீச் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஈஸியாக அப்படி தான் இருக்குது. போட்டுருக்காங்க போல தான் இருக்குதுண்ணா. செம்ம ஹைட்டில் இருக்குல்ல? இறங்குனா காலையில் இறங்கலாம். இப்போ வேணாம். ஆமாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். அழகாக ஒரு பீச் ரெசார்ட்டில் நைட் டைமில் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பீச்சு, நல்லா காற்று, வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. டின்னர் சாப்பிட்ற டைமில் மூணு சாப்பிட்றோம். தான் ஸ்விம்மிங் பூல், ஆனால் அலோடு இல்லை. உங்கள் பேர்? மகேந்திரன் அண்ணன் வந்து நமக்காக ஃபயர் கேம்ப் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே எல்லாமே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே சொன்னால் வரணும், ஆனால் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்யூண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். பாட்டு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தனியாக இங்கே வைப் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க போகலாம். அருமையாக தெரியும். யாரும் பாட்டு பாடுறாங்களா? நான் ஆக்சுவலி பார்ட்டி நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஆல் ஆஃப் சடன் வந்து லைட்டாக ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை தூரல் போட்டுட்ருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் அவங்க எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப்பில் நீ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அது போயிட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லையான்னு பார்த்துட்டு வர போகிறேன். ஏன்னா லைட்டாக எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. என்ன ப்ரோ ரெடி ஆகிடுச்சா? பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க. பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் நான் சாப்பிட வேண்டியது தானே? இங்கேயா அங்கேயான்னு தெரில.
அங்கே தான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அழகாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு அந்த இட்லி சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அண்டு தேங்காய் சட்னி கொடுத்தாங்க. சாம்பார் உண்மையே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே இருக்குன்னா பீச்சில் இருக்கோம். நம்ம கரெக்டாக நம்மளுடைய ரெசார்ட் அந்த தெரியுது ஸ்விம்மிங் பூலோட. அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சு வியூ நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, நல்லா சின்ன சின்ன பார்ப்போம். இங்கே பாருங்கள், நண்டு எல்லாமே ஓடிட்டுருக்குங்க குட்டி குட்டியாக. இங்கே நம்ம சிவா பிரதர் இருக்கார். எங்கே வெளிச்சமாக இருந்தோன்னா எப்படியா? நானும் பீச்சில் தான் இருக்கேன். நீ எங்கே இருந்துட்டு நான் இங்கே இருந்துட்டு வரேன். எல்லாரும் பீச்சில் தான் இருக்கும் ஜாலியாக. வியூ எப்படி இருக்குன்னு கேட்டேன். எங்கே இருக்கு? பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன இந்த டைமில் குளிக்க முடியல. அதனால் ஒரு சின்ன ஒரு சோகம் உள்ள வந்து போவோம். இப்படி வருவோம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். அதுக்கு தான் மூஞ்சி திருப்பி நம்ம அதனால தான் இப்படி வந்தேன். நல்லா இருக்கு வியூ நல்லா இருக்கு. உள்ளேயும் ஆல்கஹால், வெளியா உள்ளேயும் தண்ணி, வெளியிலையும் தண்ணி. இந்த பக்கமும் ஆல்கஹால். 5 பேர் குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு பதிவாயிருச்சு. அன்எடிட்டாக போடுவேன் சிவா. ரைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நாம் வந்து காலையில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஏர்லி மார்னிங் வரலாம், சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் சூப்பரான ஒரு குளியல் போடலாம். மணி வந்து 12:30. நம்ம வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ கரெக்டாக. அவ்வளோதான். சாப்பிட மட்டும் ப்ரோ சவுக்கு மட்டும் தான் இருக்குது அதில். சிவா ப்ரோ நான் ப்ரோ நீ வா எப்படி பார்த்தீங்க? அவ்வளோதான். ஓடு 10 அவ்வளோதான். பவர் டீசலோட பவர். உங்கள் பேர் நானா? உங்கள் பேருண்ணா? சுரேஷ் அண்ணா வந்து கேம்ப் ஃபயர் அருமையாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வர யூடியூப்ல கண்டிப்பாக வரும். வைரல் ஆகும். நான் போட்டுன்னு சொல்லல. குமரவேல் தான் ஆரம்பிச்சார். குமரவேல் சொல்லியாச்சு. குமரவேல் தான் ஆரம்பிச்சு. சிவாங்க ஆல்ரைட், கேம்ப் ஃபயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக மணி வந்து 1 மணி ஆகுதுங்க. 1 மணி நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எல்லோரும் சேர் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் ஹியர். ரொம்ப எரியுது. கஷ்டப்பட்டு இப்போ தான் எரிய வச்சுக்கிறோம். புரியல. இல்லை ரொம்ப எரிச்சுனாக்கா அப்புறம் இது வராது நம்மளுக்கு. வா இல்லை மண்ணு தூக்கி போடு சிவா, மண்ணு தூக்கி போடு. கரெக்டாக போடுவேன். மண்ணு தூக்கி போடு. இந்த ஸ்பீக்கர் கேபிள் ஓடி டெக்ன முடியா? நீ போடியா மண்ணு.
அது போடியா ஃப்ரேமில் வரணும்னு இல்லை ஃப்ரேமில் வரணும். அப்போ தான் புகை வந்தால் தான் நம்மளுக்கு இந்த இது இருக்கும் கரெக்டாக. என்ன கரெக்டாக அவ்வளோதான். ஐயோ நல்லா இப்படியே கிளப்பி விட்டு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். காலைல ஒரு 5:30 மணி ஆயிடுச்சுங்க. டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் போகிறோம். எதுக்காக அப்படின்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. அடிஷ்னலாக ஒரு 4K கேமராவும் இருக்குது. இது ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் ஒரு சூப்பரான ஷார்ட்ஸ் காட்டுறதுக்காக. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். டிசைன் அதெல்லாம் அவங்களுக்கு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க போகலாம். நான் கூட எழுப்பு 5 மணி ஆயிடுச்சு. நான் கூட நம்பவே இல்லை. ஏமாத்துறோம் கையை பார்த்தா வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் வந்து பயங்கரமாக முழுக்க இருந்துச்சு. மேபி அந்த சைட்லலாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடி மின்னலாக தான் இருந்துச்சுங்க. அதனால் வந்து சன்ரைஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போகலாம். பாருங்கள், குமரல் ப்ரோ, சிவா ப்ரோ, கார்த்தி ப்ரோ, நாங்கள் எல்லாருமே காலையிலே வெயிட் பண்ணிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் வந்து பார்க்கல. முதல்ல நான் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோம். வாங்க வரலையா ப்ரோ? ஸ்விம்மிங் தெரியல. ஸ்விம்மிங் பூல் போகிறோம் வாங்க. காலையில் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஹேவிகோ இங்கே பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பீச் வியூ ஸ்விம்மிங் பூல். சரி ஓகே வாங்க உள்ள போகலாம். தலைவனை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு வரேன். என்ன அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு உங்களுக்கு ஒரு வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அது இன்றைக்கி வந்து நிறைய இருந்துச்சு. அட் கிராண்ட் ஓஷன் பீச் ரெசார்ட்டில் நம்ம வந்து சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் வந்து பாருங்கள், சூப்பரான சன்ரைஸ். ஸ்விம்மிங் பூலில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம கேங் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. கிளம்பலாம். போயிட்டு நம்ம பள்ளி தேய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். பாய். மக்களை நான் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு குளியில் போடுறோம். அப்புறம் பல்லு தேய்க்கிற மெயினாக. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. சுட என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மக்களே, நல்ல வேலை. இங்கே பாருங்க, ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களை நம்பி இருந்தால் நான் நேரம் மழையில் தான் இங்கே குளிச்சிருக்கணும். நல்ல வேலை நான் குளித்து முடிச்சதுக்கப்புறம் வராங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? வயசு நம்ம ஆல்ரெடி குளித்து முடிச்சாச்சு. பட் திரும்ப இவங்கெல்லாம் வந்ததுனால நம்மளை கூப்பிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த தண்ணி மழைக்கு அப்புறமா கூட நல்லா வாமாக தாங்க இருக்கு. லெட்ஸ் கோ, உள்ள போகலாம்.
இது போட முடியாது, இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. சும்மா அது வாட்டர் ப்ரூஃப் கேஸ், அது போகலாம். வீட்டில் தெரியாது காப்பாசியா ஆளா ஆகலையா? இரு இதில் எடுத்துட்டேன். இப்போ போடு. ஐயோ இருங்க, பின்னாடி இருக்கையா பார்த்துங்க. பாரியா எங்க இருக்கோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா அதான் நீ பேசு. அவரால் பேச முடியாது. ஹாய் காய்ஸ், இப்போ விளாகில் வந்து நாங்கள் வந்து மார்னிங் ஸ்விம்மிங் பூலில் ஒரு குச்சி இப்போ இந்த மாதிரி விளாட்னு இருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சன்ரைஸ் பார்க்க வந்தோம், ஆனால் சன்ரைஸ் இங்கே எதுவுமே தெரியல. அதனால் ப்ரெஷ் பண்ணிட்டு தண்ணி எரியுது வேறு, ஈர அதிகமாக போட்டாங்க ஸ்விம்மிங் பூலில். என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த நரிசியை உதறது என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ ஸ்விம்மிங் கூட இல்லை. இப்போ நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். போயிட்டு ரெண்டாவது வாட்டி உள்ள வந்து அப்படிதான் இருக்குது. கார்த்திகா ரொம்ப என்ஜாய் பண்ணி பிடிக்கிறாங்க. எல்லாம் இந்த பக்கம் வாங்கலாம். இரு ஒரு சில்லு மட்டும் எடுத்துலாம். என்ன பேசுறியா? இரு வெளிச்சமா இருக்கு. சீக்கிரம் பேட்டரி வேற இல்லை. சாப்பாடுக்கு பண்ணலாம். கார்த்திகோ இரு சீக்கிரம் ப்ரோ காட்டி போவாங்க. ஸ்டில் வச்சுக்கோ. அவரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கோரசா போலாம். இன்னும் சன்ரைஸ் வருமானு ஒருத்தர் டைம் லைட்டு இன்னும் சூரியன் வருமானு பார்த்துட்டு இருக்காரு. சன்ரைஸே முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க சிவாயா, நீங்க உங்க சார்பாக சொல்றீங்க. எங்கள் சார்பாக ஒன்றும் இல்லை, ஜாலியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா சாப்பிட்ணும். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. பிரியாணி போடுறாங்க. பிரியாணி அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அங்கே ஆர்டர் பண்ணுறது. ஆர்டர் அன்பு சார் அங்கே இருக்காரு. வாங்க சார் உள்ள. வை அவர் நைட்லாம் குளிச்சுட்டாரு. ஹாய், எப்படி இருக்கு? அது இன்னும் 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகும் போது. 5 நிமிஷம் ஆஃப் ஆக போகுது. 6 நிமிஷம் அதுக்கு. ஓகே பாருங்க. ஏன் பேட்டரி முடிஞ்சிச்சு. சார்ஜ் போடணும் போயிட்டு போட்டு. இன்னொரு பேட்டரி இருக்குது பேக்கில் இருக்குது. எப்போ வரும்போது எதை போடுறாங்க. இதோ உங்களுக்காக. சிவா நீ பண்ணி பார்த்துறா. ஸோ அன்பு சார் ஜாயின் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல். சார் நீங்கள் ஏதாச்சும் கன்வே பண்ணலாம், பதிவு பண்ணலாம். இது வெங்கைவாசியா? செங்கைவாசி உங்களுக்காக. செங்கைவாசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துட்டானுங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸோ சன்ரைஸ் வரல, இன்னும் வரும். 7 மணி ஆச்சு, இன்னும் வரும்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். தெரியல யாருன்னு. ஸோ ஹாய்.
எந்த ரூம் வேணும் இல்லை சரி நல்லா இருக்குல்ல வியூ செம்மையாக இருக்கு. எல்லாரும் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீமாக வந்தா ஹாய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. எல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப மூஞ்சி கேவலமா தெரியுமே. அருமையாக தெரியுது. இந்த இட்லி பொங்கல் வடையா? இட்லி பொங்கல் வடை ப்ரோ. ஸோ இவர் தான் கருணாகரன். ஸோ இந்த ட்ரீட்டுக்கு எல்லாமே இவர் தான் ஸ்பான்சரு. எங்களை எல்லாரும் டான்ஸ் ஆட வச்சு மகள் வச்சு எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ அவருக்காண்டி எல்லாரும் ஒரு வாழ்த்து தெரியுங்க. முடியாது. ஆமாம் நான் சாப்பிட போகிறோம் வாங்க எவ்ரிபடி லெட்ஸ் கோ. உங்களுக்கா ப்ளைட் எடுங்க கொண்டாடுங்க. கலை சார் மட்டும் தான் காலில் இருந்து மிஸ்ஸிங். எடுத்து இப்போ தொடச்சி தர மாட்டல கையில் கேமரா வச்சுருக்கானே. நான் தரமாட்டேன் சொன்னான் எந்த தொடங்கிறேன்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பொங்கல் வடை. ஃபஸ்ட்டு வரலாம் ஃபோன் பண்ணுறா. ஓகே தேங்க்யூ. வித்யா ஃபோன் போடு, திருமூர்த்தி ஃபோன் போடு. ஆனால் ஒரு இட்லி ஒன்று போதுமா? ஒன்று போதுமா? பொங்கல் சொல்கிறா. நேற்று நைட்டு சாம்பார் செம்ம சூப்பராக இருந்தது. இப்பயும் அதே சாம்பார் தான் நல்லா இருக்கும். இல்லை அதே நான் சொல்கிறேன். நேற்று நைட் சாம்பார் செம்மையாக இருந்ததுண்ணா. உயிர் வாட உயிர் கையெடு. ஆ ஓகே சட்னி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு. சரி ஓகே சிட்டிங்கை போய் போடுவோம். சரி எப்படி இருக்கு இட்லி? வெள்ளையாக இருக்கு. ஓகே வெள்ளையாக இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். ஹாய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சாப்பிடுங்களா? இது சொல்லி இப்போ கேட்கல. சாப்பிடும்போது ஹாய் ஹாய் நல்லா ஃப்ரீயாக காட்டாருங்க. இட்லி சாம்பார் எவ்வளோ புகை வருது அதை காட்டியா? காய்ஸ் இவன் அலப்புற தாங்க முடியல. என்ன கை கழுவுறீங்க? இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சிங்க. எவ்வளோ தண்ணி வரும்? வேஸ்ட்டாக போச்சு. அப்படியே உடச்சிருக்கல தேங்காய் சாப்பிட்டு. என்ன விளையாடுமா? ம் கூப்பிட்டாலும் அந்த வேகத்துக்கு வர மாட்டாங்க. அவ்வளோதான் போட்டி நடக்குது ரெண்டு பேருக்கும். கமான். எஸ் 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 தேங்காய் இருக்கு அதில். கலைக்குது. தேங்காய் இருக்கு அதில் எதுவும் இல்லை. எஸ் வி வின். இப்போ அதான் வந்துருச்சே. ஏன் இது எடுறா குத்தி நம்ம அது கரெக்டாக நின்றுச்சு. காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்கோம். இங்கே பேட்டு பால் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது அவுட் அவுட் நல்ல வேலை. இல்லை 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 நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட். ஸோ ஜாலியாக எங்களுக்குள்ளே டீம் போட்டு நாங்கள் ஒன் பீச் கேட்ச்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. 7 ரன்ஸ். 7 ரன்னு. ஸ்கோர் 7. அவர் பின்னாடி கீப்பர் கேட்ச் பிடிச்சா நாட் அவுட்டு. கீப்பர் எங்கால். ஸ்கோர் 5. 6 ரன்ஸ். ஸ்கோர் 6. இப்போ தான் 6ஆ? நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணியிருக்க ஒரு பேட்ஸ்மேன் இவர் தான். இன்னும் நாங்கள் இறக்காமல் வச்சுருக்கோம். இன்னும் 15 ரன் அடிக்கணும். வைடுக்கு ரன்னில் ஏமாத்திட்டாங்க. கீப்பிங்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. என்னப்பா எங்கள் டீம் கீப்பர் கீப்பிங் செம்மையாக பண்ணுறாரு. ஐயோ இல்லை கிரிக்கெட் பிரீமியர் லீகில் ஆடி ஸ்கோர் பண்ண ஒரு பேட்ஸ்மேன் நம்ம கூட இருக்கார். அலெக்ஸ் ஹாய் ப்ரோ. பவுலர் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் மேட்ச் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க.
லாஸ்ட் மேட்சோட கேப்டன் சென்ட்ரல் சார் வந்துட்டு இருக்காரு ஃபீல்டு உள்ளார. மூணு 4 இது என்னதுன்னா இது வந்து வெஜ் ஜெயா மீன்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டலாம். மீல் மேக்கர் ஓகே. லஞ்சுக்கு வந்து சட்னி இல்லை இல்லை வெஜ் குருமா நானுக்கு ஓகே. வெஜ் புலாவ் ஓகே சூப்பர். ஒயிட் ரைஸ் இது ரசம் அது வந்து வத்தல் தயிர் சாதம் வாங்கலாமா? ஐஸ்கிரீம் வரும். ஓகே தயிர் சாதம் ஐஸ்கிரீமா இது இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஃபைனலாக ஐஸ்கிரீம். ஓகே ஓகேண்ணா. பிரியாணி அது வருது அது எடுக்க. அது வந்து இதுனா இதுனா இது வந்து நான் ஓகே. நான் ரைத்தா இது ரெண்டும் சொல்கிறேன். எக் மசாலா பொங்கல் சக்கரை பொங்கல் சூப்பர். இங்கே வந்து பிரியாணி வரும். ஃபிஷ் ஃப்ரை மத்தியானம் ஸ்வீட் மாதிரி ஸ்வீட்டு ஸ்பெஷல் மீல்ஸ். இது இங்கே ரெடி பண்ணி இது ஃபிஷ் வரும். ஓ ஹாட்டாக சூடாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓ சூடாக இருக்கும். கை உள்ள விட்டுரு போகிறாங்க. ஆல் செட் பிரியாணி வந்துருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ரெடியா சாப்பிட்லாமா? கண்டிப்பாக ரெடி. ஸோ லஞ்சுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நம்ம சொல்லிக்கோன்னு சொல்லி பார்த்துட்டீங்க. எல்லாருமே வந்துவிட்டோம். லஞ்ச் எடுத்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வெயிட்டிங். பிரியாணி காமிச்சோம். கலர்றாங்க அண்ணா என்ன சிக்கன் பிரியாணி. சார் பிரியாணி வந்துச்சு சார். எஸ் பிரியாணி வந்துச்சு. நம்ம இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். எஸ் இந்த பிளேட் இருக்குது. இந்த பிளேட் நம்ம எடுத்து இப்படி தொடச்சி ஓகே தொடச்சி பிரியாணி போட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணுறோம். செயின் அலமான வச்சு சாயந்தரமாக நம்ம ஃபன் பண்ணுறோம். ஓகே அடுத்த அவுட்டிங் நம்ம பிளான் பண்ணிடலாம். மூட்டு கொடுத்துருவாங்க. கேப்டன் என்ன இனிமேல் நீ கேப்டன் தான் கூப்பிடணும். ஏய் குண்டு பையா அந்த ஸோ ஈஸியாரில் நம்ம வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுறோம். கார்த்தி வெளியே இருக்கான். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கான். இல்லை உள்ளதாக இருக்காரு. இவன் மூஞ்சி தெரியல. எல்லாருமே உள்ள தான் இருக்கும். நீ இருக்கியா? நான் வரல. நான் வந்துடுறேன். குண்டு பையா என்ன இனிமேல் நீ கேப்டன் தான் கூப்பிடணும். ஓகே. ஸோ ஈஸியாக நம்ம ஃபன் பண்ண வந்திருக்கோம். முடிச்சிட்டோம் கிளம்புறோம். அப்படின்னா நைட்டு பண்ணது இவ்வளோ நேரம் பண்ணது ஃபன் தான். இன்னொரு 1 hour நம்ம சேனல் ரீச் ஆகிடுவோம். அங்கே வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன். சாப்பிட்ட உடனே கிளம்புறோம். போகும்போது சாப்பிடலாம். ஓகே சாபுத்திரி போடுவோமா? சரியா? 1 சாபு இன்னும் யாரும் போல. நான் போயிட்டேன். நீங்கள் 2 காதிக்கு சொல்ல பப்பு சப்பான் அவ்வளோதான். ஸோ இவன் தான் அவுட் ஆயிருக்கான். இங்கேருந்து போகும்போது இங்கேருந்தே சார் வாங்கி நான் ரெடி பண்ணி என்ன ஸ்மெல்லுப்பா? பிரியாணி ஸ்மெல். பிரியாணி ஸ்மெல்லா? அது மீன் இல்லை. கருகிற வாசனை. பஃபே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் வெஜிடேரியன் கூட எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த பக்கத்துலேருந்து சரி நானும் வரேன். பிளேட் எடுத்துகிட்டு வரேன். ஏன் அந்த பிளேட் நல்லா இல்லையா? ஆமாம் இல்லைங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது மீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து சாப்பிடும்போது மொக்கையாக இருக்காங்க. நல்லா இல்லைன்னு மொக்கையாக அதான் சுமாராக நான் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. அப்பயே காலையாக இருக்குது கேட்கும்போது. கம்மியா பிரியாணி ஏதோ ஓகே. ஹாய், சார்ஜ் கம்மியாக இருக்கேன், அதான் லாஸ்ட்டாக என்கிட்ட கொடுத்தாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, நல்லா வெயிட்டாக சாப்பிட்லான்னு பார்த்தோம். பிரியாணி சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஒரு வாயில். இதுதான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு நான் இருக்குது, கோபி மஞ்சள் இருக்குது. அது சாப்பிட்டு அதோட ஃபீட்பேக் சொல்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஆனால் வெளியில் நல்லா அந்த ஒரே ஒரு கட்டிங் எடுத்து வந்து கொடுத்துருந்துருக்கான். எப்படி இவர் இவனால் பேச முடியல, எங்கன்னா யோசிப்பான் எதை சொல்லலான்னு யோசிதான் சொல்லிட்டோம். இன்னொன்று கொடுத்துருவோம், நீங்கள் இன்னொன்று பாட்டிங்க. இன்னொன்று கொடுத்துருந்தா அவ்வளோதான் கரெக்டாக இருப்பேன், கரெக்டாக இருந்துடும். ஆமாம், நீ விட்ட அந்த கட்டிங்க நான் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. வெறும் தம்மத்தோட மீனுக்காக விட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மீன் நல்லா இருந்தது. அந்த மீன் நல்லா இருந்தது. இந்த மீன் எப்படி இருந்து சொல்ல அப்படியே கொஞ்சம் லைட்டாக முட்டாங்க. சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. சுட சாப்பிட்டேன்ல, அது ஒரு ஆசையில் போட்டுன்னு சாப்பிட்டனால இது வந்து இல்லை, சுட சுட சாப்பிட்டா நல்லா இருந்தது, தெரிஞ்சுது. ஆமாம், ஆனால் இப்போ நல்லா இருக்கு, சூடாக இல்லை. நிகழ்ச்சி இருக்கி மக்கள் நிகழ்ச்சியா? நிகழ்ச்சி மக்கள் மக்கள் நிகழ்ச்சி இல்லை என்ன ரெக்கார்ட் பண்ணுங்க, இதா போட்டு வரோம். முடிக்கிறையா? ஆன்லைன் மக்களே, நம்மளுடைய ஒன்றை ட்ரிப் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக முடிஞ்சிச்சு. கிராண்ட் ஓஷன் பீச் ரெசார்ட்டில் எல்லாருமே செம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய் 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 பாய்.